இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும், நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார், அதிகமாய் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார். பல நேரங்களில், பல சந்தர்ப்பங்களில் நாம் ஏமாற்றப்படும் போது, வஞ்சிக்கப்படும் போது, தோற்கடிக்கப்படும் போது, உதாசீனப்படுத்தப்படும் போது, உதறி தள்ளப்படுகிற போது, அன்பானவர்களே, இந்த தெய்வம் நம்மோடு வந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறார். நான் இருக்கிறேன்ப்பா, மகனே மகளே, நான் இருக்கேன், கவலைப்படாத, நான் உனக்கு தகப்பன், நான் உனக்கு ஆண்டவர், நான் உன்னை ஆற்றுவேன், தேற்றுவேன்னு சொல்லும் போது, அவர் ஒரு வார்த்தை சொன்ன போதும் நம்முடைய மனசு அப்படி அவ்வளவு சந்தோஷமாயிடுது இல்லையா? அன்பானவர்களே, இந்த நாளில நான் ஒரு வார்த்தையை சிந்தித்தேன். இந்த வாக்குத்தத்த வார்த்தையை இந்த மாதம் வாக்குத்தத்திற்காக நான் யோசித்த போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுத்த போது அவ்வளவு மகிழ்ச்சி. என்ன வார்த்தை தெரியுமா? அது ஏசாயா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 22வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. அதுல என்ன எழுதியிருக்கு? இனி அவனுடைய முகம் செத்து போவதும் இல்லை. சிலருடைய முகத்தை பாருங்களேன், பார்க்கும் போதே நமக்கு நல்லா தெரியும். முகம் இருண்டு போயிருக்கும், உதடுகள் வறண்டு போயிருக்கும், முகத்திலேயே அப்படியே ஒட்டி இருக்கும். அவ்வளவு துயரம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டம். நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, என்னங்க செத்த வாழ்க்கை, ஏதோ வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் நடபணமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் இந்த உலகத்தில் வாழ்கிறத விட செத்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்கள் முகங்கள் எல்லாம் செத்த முகத்தை போல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தால் இனிமே உங்கள் முகம் செத்த முகமாக இருக்காது, உங்கள் முகம் சிரித்த முகமாக இருக்கும். உங்கள் முகம் இனி செத்த முகமாக இல்லை, சிரித்த முகமாக இருக்கும். நீங்கள் மலர்வீர்கள், நீங்கள் புன்னகைப்பீர்கள், உங்கள் துயரமெல்லாம் ஆனந்தமாய் மாறும். துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். நடக்கும். அன்பானவர்களே, இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்வார். மிக குறிப்பாக இந்த மே மாதத்தில் ஆண்டவர் உங்களுடைய மனசில் இருக்கிற, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துயரத்தையும், எல்லா வேதனையும், எல்லா சங்கடங்களையும் அவர் சங்கரித்து போட்டு உங்கள் முகத்தை பிரகாசமாக இருக்கும்படி செய்ய போகிறாரு. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க, நீங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ போகிறீங்க. கர்த்தர் அதை செய்வார், செய்யத்தான் போகிறார். ஆகவே இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி எடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நம்ம சிந்தித்து வரோம் இல்லையா? உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நான் ஒவ்வொரு வசனத்தையும் ரசித்து ருசித்து வாசிக்கிறேன். அந்த வசனத்தை ஒருவேளை தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி போகிறதுனால புதிய மக்கள் பார்த்தா கூட அது புரியணுன்றதுனால தான் நான் லகுவாக இந்த வார்த்தைகளை உங்களோட பேசுகிறேன். ஆலயத்தில் பேசுவது போல பேசுவதில்லை. நீங்கள் எங்களுடைய குடும்பத்தார் என்ற உணர்வோடு இந்த வார்த்தைகளை என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களோடு நான் பேசுகிறேன். நீங்கள் மறந்துடாதீங்க, இயேசு கிறிஸ்து உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்க போகிறது. இருண்ட வாழ்க்கை இல்லை, செத்த வாழ்க்கை இல்லை. என்னங்க வாழ்க்கை இது? செத்து போன வாழ்க்கை, நடபணமாக வாழ்கிறேன், செத்த வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு இனிமே நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறாரு. அதனால் துயரத்துக்கு டாட்டா சொல்லுங்கள், துன்பத்துக்கு டாட்டா சொல்லுங்கள், எல்லா விதமான வேதனைகளுக்கு டாட்டா சொல்லுங்கள். ஏசப்பாவுடைய கையை பிடிச்சிக்கங்க. ஆண்டவர் உங்களை கண்மலையின் உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்துவார். நீங்கள் அழகுற வாழ்வீர்கள், மகிழ்வுற வாழ்வீர்கள். தெய்வம் உங்களுக்கு கடாட்சம் செய்வாராக. இப்போது இந்த செய்திக்குள்ளே நம்ம போகலாம். சில மனிதர்களை நாம் செத்த ஒரு அனுபவத்தோடு பார்க்குறோம். பைபிளில் அப்படி சில மனிதர்கள் இருக்கிறாங்க. தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்போது, தாவீதை சவுல் ராஜா ஆயிரக்கணக்கான வீரர்களோடு தேடி வருகிறான் அவனை பிடிக்கிறதுக்கு. தாவீதை தீர்த்து கட்டிட்டா தான் மகன் யோனத்தானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தனக்கு எந்த பிரச்சனை இல்லை என்று அவன் நினைச்சான். ஏன்னா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். டேவிட் பிகம் இன்க்ரீஸ் டே பை டே பிகாஸ் காட் வாஸ் வித் ஹிம். அவனோடு கர்த்தர் இருந்தார். நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். இதை அவனால் ஜீரணிக்க முடியல. அதனால எப்படியாகிலும் தாவீதை பிடிச்சு அவனை கொன்று போடணும் அப்படின்னு நினைச்சான். பல முறை பாருங்களேன், ஈட்டினால் அவனை குத்தணும்னு நினைச்சான். பெலிஸ்தியர் கையில் அவன் மாட்டி சாகட்டுன்னு நினைச்சான்.
கட்டில படுத்திருக்கும் போது கட்டிலோடு தூக்கிட்டு போய் சாகடிக்க நினைச்சான். பல சந்தர்ப்பங்கள். ஒரு கெபியில் இருக்கிறான் தெரிஞ்ச உடனே சுத்தி வளைச்சான். இப்படி பல நிலைகளிலே தாவீதுக்கு விரோதமா அவனை ஓட ஓட விரட்டினான் இந்த சவுல். தாவீதினுடைய லைஃப்ல என்ன வாழ்க்கை, செத்த வாழ்க்கையா இருக்குதே. அவனுடைய வாழ்க்கையில ஒரு ருசிகரம் இல்லை. இப்படி எவ்வளவு நாள் ஓடி ஓடி ஒழிவது? கடைசியில் பார்த்தீங்கன்னா 27 அதிகாரத்தில் 1 சாமுவேல் 27 அதிகாரத்தில் அவன் மற்றொரு ராஜாட்ட போய் அடைக்கலம் புகுறான். சிக்லாக் என்ற இடத்துல இருக்கிறான். அங்கே அவனுக்கு வேதனை தான். வாழ்க்கையை ஒரு அஸ்தமனமான நிலையில் இருக்கிறது. மிகவும் துயரத்தை சந்திக்கிறான், மிகவும் வேதனையோடு இருக்கிறான் இந்த தாவீது. சவுல் அவனை சுற்றி வளைத்த போது சவுலுக்கு அவன் சொன்ன வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அதை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனம். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா என்று கேட்கிறார். செத்த நாயையா? நான் ஒரு செத்து போன நாய், வாழ்க்கை செத்த நிலையில் இருக்குது, என்னையா தேடுறீங்க ராஜா அப்படின்னு கேட்கிறான். எந்த சூழ்நிலையில் அப்படின்னு கேட்டா, ஆயிரக்கணக்கான வீரர்களோடு சவுல் தாவீதை பிடிக்க வரும்போது ஒரே நேரத்தில் தாவீது ஒரு பக்கமும் சவுல் ஒரு பக்கமும் இருக்கிறாங்க. இரவு. அடுத்த நாள் பாருங்க, அவன் சரீர உபாதையினால மலஞ்சலாதிக்க செல்கிறான். சவுல் தனியா மாட்டிக்கிட்டான். அங்கே தாவீது இருக்கிறான். பக்கத்தில் சொல்றாங்க, உன் சத்துருவை ஆண்டவர் உன் கையில் கொடுத்துட்டார், ஒரே போடா போட்டுறியா தாவீதுன்னு சொல்றாங்க. ஆனால் தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே என் கையை போட மாட்டேன், அந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னான் தாவீது. சொல்லிட்டு இந்த ராஜா சவுலுக்கு பின்பதாக போய் அவன் இயற்கை உபாதைகளுக்கு நடுவிலே மழஞ்சலாதித்து கொண்டிருக்கிற போது அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவன் சாதுரியமாக கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கொண்டு அதை காண்பித்தான். பிற்பாடு காண்பித்தான். அதை காண்பித்து தான் சொல்கிறான், உன்னை தேவன் என் கையில் ஒப்பு கொடுத்துட்டான், நான் உன் மேல கை போட மாட்டேன், ஏனென்றால் நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். என்னை ஏன் ராஜா தேடுறீங்க? என்னை ஏன் தேடுறீங்க? நான் ஒரு செத்த நாய், ஒரு தெல்லு பூச்சி. சத்துருக்களுக்கு நடுவில் ஒரு செத்த அனுபவத்தின் ஊடாக தாவீது இருக்க வேண்டியிருந்தது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்களும் பல சத்துருக்களுக்கு முன்னாடி, பல சத்துருக்களுக்கு நடுவில் நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு வேதனையோடு இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த ஜீவிதம், நான் எப்படி கஷ்டப்படுறேன், எப்படி வேதனைப்படுறேன்னு சொல்லி நீங்க புலம்பிட்டு இருக்கலாம். சத்துருக்களுக்கு நடுவில் ஒரு செத்த ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? என்ன வாழ்க்கை? ஒரு ருசிகரமான வாழ்க்கையே இல்லையே, மன நிம்மதி எனக்கு இல்லையே, மனதில் சந்தோஷம் எனக்கு இல்லையேன்னு சொல்லி நீங்க வேதனைப்படுறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் மகத்துவமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவார், உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார், மகிமையாய் உங்களுடைய வாழ்க்கையில அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப பிரசன்னம் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். செத்த ஒரு அனுபவத்தின் ஊடாக நீங்கள் இருக்கலாம். தாவீதுக்கு கர்த்தர் செய்த நன்மையை உங்களுக்கும் செய்வார். பாருங்கள், தாவீதை பிடிக்க வந்த சவுலோ அவனை வாழ்த்தி விட்டு செல்கிறதை அந்த அதிகாரத்தின் இறுதியிலே நாம் பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்திலே ஒரு சங்கீதத்திலே தாவீது இப்படி பாடுகிறார். சங்கீதம் 31:12. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். ஒரு மனுஷன் செத்து போயிட்டா எல்லாரும் மறந்துடுவாங்க பாருங்க. அதெல்லாம் ஒரு செத்த அனுபவம், செத்த அனுபவம். நீ எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பீங்க, எவ்வளவு நல்ல காரியத்தை உங்களுக்கு செஞ்சிருப்பீங்க, டைமுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, உங்களை தியாகம் பண்ணி உதவி செஞ்சிருப்பீங்க, ரொம்ப சீக்கிரம் மறந்துடுவாங்க. அது ஒரு செத்த ஒரு அனுபவத்தை கொடுக்கும். செத்து போனவனை மறந்தது போல மறந்துடுவாங்களே இந்த ஜனங்கள். அப்படிதான் தாவீது சொல்றான் அந்த சங்கீதத்துல, செத்தவனை போல மறக்கப்பட்டுட்டேன் என்று சொல்றான். ஆகவே தாவீதுனுடைய லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்துச்சு. பிறகு பாருங்க, இன்னொரு மனிதன், அவன் பேரு மேவிபோசேத். 2 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு முத அடியான் எம்மாத்திரம் என்றான். செத்த நாயை போல இருக்கிறேன்னு சொன்னான் மேவிபோசேத். யார் அவன் மேவிபோசேத் என்று சொன்னா, சவுல் ராஜாவினுடைய மகனுடைய மகன், அதாவது சவுல் ராஜாவுக்கு பேரன். இந்த மேவிபோசேத்துக்கு 2 காலும் நடக்க முடியாது. அவன் குழந்தையா இருக்கும்போதே தாதி கீழே போட்டதுனால கால் முடமா போச்சு. இப்போ சவுலும் யோனத்தானும் யுத்தத்திலே அவர்கள் மாண்டு போனார்கள், கில்போவா மலையிலே மாண்டு போனார்கள். இந்த நிகழ்வை
1 சாமுவேல் புத்தகத்தின் இறுதி அதிகாரம் சொல்லுது, 2 சாமுவேல் புத்தகம் முதல் அதிகாரமும் சொல்லுது. ஆக தாத்தாவும் அப்பாவும் மரிச்சு போனாங்க. மேவிபோசேத்துக்கு 2 காலும் முடம், வாழ்க்கையை செத்து போன வாழ்க்கை. அவனுக்கு யாரும் இல்லை. தாத்தா கம்பீரமான ஒரு ராஜா, எல்லாரும் வியந்து பார்க்கத்தக்க உயரமுடையவன் சவுல் ராஜா, மிகப்பெரிய ஒரு மனிதன், ஒரு ஆளுமை. அவனுடைய பேரன்னு சொல்றது எவ்வளவு பெருமை. இப்ப ஒரு பெருமையும் இல்லை. அவனுடைய மகன் யோனத்தான் இளவரசன், இளவரசனுடைய குமாரன். இவன் அப்பாவும் தாத்தாவும் ஒரே நாள்ல மரிச்சு போனாங்க. இவன் குழந்தையா இருக்கும்போது தாதி கீழே போட்டு அந்த 2 காலம் முடமா போச்சு. வாழ்க்கை எப்படி இருக்கும்ல, யோசித்து பாருங்களேன். ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவன், அவங்க தாத்தா ராஜா, அவங்க அப்பா ஒரு இளவரசன். அப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்த அந்த 3வது தலைமுறை சேர்ந்த இந்த மேவிபோசேத் கால் 2 முடமாய் போய் அப்பா இல்லாம தாத்தா இல்லாம அனாதையா இருக்கிறான், எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறான். இப்போ சூழ்நிலை தலைகீழா மாறுது. சவுல் ராஜாவுக்கு பயந்து வனாந்தரங்களில் ஓடி ஒளிந்து கொண்டிருந்த தாவீது தேவனுடைய மிகப்பெரிய இரக்கத்தில் ராஜாவை மாறுறான். அவன் ராஜாவை மாறின உடனே, அதாவது 2ஆம் அதிகாரத்தில் அவன் அபிஷேகம் பண்ணப்படுறான் ராஜாவா. 5ஆம் அதிகாரத்தில் மீண்டும் ஒரு அனாயிட்டிங், ஒரு அபிஷேகம் அவனுக்கு கிடைக்கிறது. அப்படியே அவன் வந்து மேலே வர வர இப்போ யோசிக்கிறான், யாருக்கு நான் சவுல் வீட்டாரிடத்துக்கு யாருக்காவது நன்மை செய்யணுமான்னு பார்க்கும்போது சவுல் வீட்டாரிடத்தில் ஒருவன் இருக்கிறான். அவன் தாவீது நேசித்த யோனத்தானுடைய குமாரன் மேவிபோசேத். இந்த தகவல் கிடைச்ச உடனே தாவீது ஆள் விட்டு அனுப்புகிறான். மேவிபோசேத்தை கொண்டு வர சொல்கிறான். மேவிபோசேத்தை அன்போடு உபசரிக்கிறான். நீ சாகிற வரைக்கும் என் மேஜையில் உட்காந்து சாப்பிடலான்டா, நீ இழந்ததெல்லாம் நான் திருப்பி தரேன் என்று உட்கார வைத்து மேவிபோசேத்திற்கு அவன் அனுசரணையாய் பேசுகிறான். அப்பந்தான் இந்த மேவிபோசேத் இந்த வார்த்தையை சொல்றான், நான் ஒரு செத்த நாயா, என் வாழ்க்கையை செத்த ஒரு வாழ்க்கை, அவ்வளவுதான் என் சாப்டர், அவ்வளவுதான், ஒன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை, இந்த ஜீவிதம் ஒன்றும் இல்லைன்னு நினைச்ச இந்த வாழ்க்கையில நீங்க எனக்கு விளக்கேத்திட்டீங்க. பிரகாசம் ஆயிடுச்சு அவன் வாழ்க்கையை. முடமான மேவிபோசேத், தகப்பனும் தாத்தாவும் இல்லாத, எல்லாத்தையும் இழந்த மேவிபோசேத் ராஜா உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய மேஜையில் உட்கார்ந்தான். ராஜ உணவனுக்கு கிடைத்தது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, செத்த ஒரு வாழ்க்கை மாறிச்சு பாருங்க. அவன் முகம் வெட்கப்படலை, அவன் முகம் செத்து போகலை. அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். 3வது ஒரு பெண்மணி, அவள் பேர் எஸ்தர். செத்தாலும் சாகிறேன் என்ற ஒரு வார்த்தை அவள் பயன்படுத்தினாள். வசனம் எங்க இருக்கிறதுனா எஸ்தர் புஸ்தகம் 4:16. செத்தாலும் சாகிறேன். அவளுக்கு என்ன பிரச்சனை? இளவரசியாச்சே, ராணியாச்சே, மகாராணியாச்சே, 127 நாட்டினுடைய அதிபதியினுடைய மனைவியாச்சே, சக்கரவர்த்தியினுடைய இல்லத்தரசி அரசியாச்சே. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அவள் யூத பெண்மணி என்று தெரிந்தால் ஆமான் ஏற்றுகிற சட்டத்திற்குட்பட்டு அவளும் சாக வேண்டியதுதான். ஏற்கனவே பெற்றோரை இழந்த பெண்மணி எஸ்தர் சித்தப்ப மொர்தெகாயால் வளர்க்கப்படுகிறாள். இப்பொழுது ஆமான் ஒரு சட்டம் திட்டுகிறான். அந்த சட்டத்தின் அடிப்படையிலே அகஸ்வரு ராஜாவிற்கு ராணியாக அரசியாக இருந்தாலும் கூட அந்த சட்டத்துக்குட்பட்டு எஸ்தர் ராஜாத்தையும் மறிக்க வேண்டும். ஆகவே அந்த சட்டத்துக்கு முன்பாக தானும் மறிக்க வேண்டும், சாக வேண்டும். ஒரு செத்த வாழ்க்கை. அந்த தேசத்தில் ஒரு மைனாரிட்டி பீப்புளா இருக்கிறாங்க யூதர்கள். ஒரு செத்த ஒரு நிலை தான். ஆனால் மனம் தைரியப்பட்டு நான் செத்தாலும் சாகிறேன் போகிறாள். இதனால் என்ன நடந்தது? எஸ்தருடைய வாழ்க்கையில மாத்திரம் பிரகாசம் இல்லை, அந்த ஒட்டுமொத்த யூத சமூகத்திற்கே ஒரு பிரகாசம் வந்துச்சு. அவங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க, களி கூர்ந்தார்கள். எஸ்தர் புஸ்தகம் 8ஆவது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை நீங்க பாருங்களேன். எல்லாருக்குள்ளும் ஒரே மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம், ஒரே பூரிப்பு, ஆர்ப்பரிப்பு, மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாய் இந்த மக்களை நடத்தினார். ஒரு பெரிய மகிழ்ச்சியின் பண்டிகை அவர்கள் கொண்டாடினார்கள். அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்கள் முகம் செத்து போகாமல் பிரகாசமாய் இருக்கும்படி உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இந்த நேரத்தில் அப்படி கர்த்தர் செய்யணும்னா நாம் என்ன பண்ணணும்? இதற்கு மீண்டும் நாம் அந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு போயிடணும். எங்க இருக்க வசனம்? எசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 29ஆம் அதிகாரம்
22, 23, 24 3 வசனத்தையும் நான் முதலாவது உங்களுக்கு வாசிக்கிறேன். அதன் பிறகு அதிலிருந்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன். எசாயா 29, 22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவான். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். இந்த வசனங்களிலே யாக்கோபினுடைய முகம் செத்து போன முகத்தை போல் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அவனுடைய முகம் அப்படி இருக்க போறதில்ல, அந்த நிலை தொடர்வதற்கு ஒரு 3 விஷயத்தை இங்கே கீழே இருக்கிற வசனங்களில் ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். முதலாவது விஷயம் என்னன்னா, வசனம் 23 முதல் பகுதி. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் அப்படின்னு இருக்கு. நீங்க கர்த்தருடைய ஜெபத்துல நான் பார்க்கலாம், பரமண்டல இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு இருக்கு இல்லையா? அவருடைய நாமம் பரிசுத்தமாக தானே இருக்குது. பின்னையே இந்த ஜெபத்தை இயேசு சொல்லி கொடுத்தாருன்னா அதற்கு ஒரு சிறந்த விளக்கம் ஒன்று இருக்கிறது. அவருடைய நாமம் பரிசுத்தமாகத்தான் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய ஜெபத்தில் ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுத்தார், உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்? நீங்க எந்த அளவிற்கு தேவனை விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவிற்கு தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, அந்த அளவிற்கு தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படும். இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, என்னாகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்கு. அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் விசுவாசியாமல் போனபடியினால். அப்போ அவருடைய நாமம் பரிசுத்தப்படணும்னா விசுவாசமா இருக்கணும். உங்க முகம் செத்து போகாம இருக்கணும்னா விசுவாசிங்க. அவரால் எல்லாம் முடியும்னு நம்புங்க. என் ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று நம்புங்கள். என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று நம்புங்கள். தேவன் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட மாட்டார். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உங்கள் முகம் செத்து போகாமல் இருப்பதற்கு, அதிலே உயிர் கொடுப்பதற்கு, அதிலே பிரகாசம் கொடுப்பதற்கு அவர் விரும்புகிறார். நீங்க செய்ய வேண்டியது அவரை விசுவாசிப்பது, அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவது என்பது அவர் மேல் நாம் காண்பிக்கிற நம்பிக்கை, வைத்திருக்கிற விசுவாசம். இந்த உலகம் செய்யக்கூடாததை, உறவுகள் செய்யக்கூடாததை உன்னதமான என்னுடைய ஆண்டவர் செய்வார் என்று ஆழமாய் விசுவாசியுங்கள். அப்புறம் பாருங்க நீங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னு பாருங்க. ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதம் எப்படி உங்களுக்கு வருதுன்னு பாருங்க. உங்க முகம் சுருங்கி போகாது, உங்க முகம் வேதனைப்படாது. நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, களி கூர்ந்து மகிழ்வீர்கள். அவரை விசுவாசிங்க. தேவன் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லையும் மிகப்பெரிய அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்கிறார். மகத்துவமான காரியங்கள் நடக்கின்றன. எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இயேசு கிறிஸ்து உங்கள் முகம் செத்து போகாமல், உங்கள் முகம் களிகூர்ந்து மகிழும்படி, பிரகாசமாய் இருக்கும்படி அவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நம்பிக்கை தளர்ந்து போகாது இருக்கட்டும். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாருங்க. யோபு சொன்னா இல்லையா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பான்னு சொன்னால, அது மாதிரி ஆழமான ஒரு விசுவாசத்தை, ஆழமான நம்பிக்கையை நீங்க உடையவர்களா இருக்கணும். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். ரெண்டாவது என்ன செய்யணும்னா, அந்த 23வது வசனத்தின் இறுதியில் இருக்கு. நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன் பாருங்க. எசாயா 29, 23 இறுதி பகுதி. இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். ரெண்டாவது, நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். உங்க முகம் செத்து போகாம பிரகாசமா இருக்கணும்னா நீங்க தேவனுக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. அடுத்த வசனத்தில், அதாவது 24வது வசனத்தில் என்ன இருக்கு பாருங்க. வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி, வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகின்னு இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல், அதான் ஞானம்.
பொல்லாப்பி விட்டு விலகுவதே புத்தி அப்படின்னு இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னு நீதிமொழிகள் 8:13 வாசிக்கிறோம். ஆனா எது புத்தின்னு வாசித்தா யோபு 28:28 2வது பகுதி சொல்லுது, பொல்லாப்பி விட்டு விலகுவது புத்தி. ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பி விட்டு விலகுவதே புத்தி. இப்படி கர்த்தருக்கு பயந்து புத்தியுள்ளவர்களாக நாம் வாழ்கிற போது ஆண்டவர் நம்முடைய முகம் செத்து போனதாக இல்லை, அது உயிருள்ளதாக இருக்கும்படி செய்வார். நீங்க ரொம்ப பிரைட்டா இருப்பீங்க, ஒருவேளை நீங்க கலர் கருப்பா இருக்கலாம், நான் இப்படி அசிங்கமா பிறந்துட்டேன்னு சொல்லலாம், மற்றவங்கள மாதிரி ஒரு சௌந்தரியம் தேகம் எனக்கு இல்லை, முகம் எனக்கு இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஏசப்பா உங்களுடைய முகத்தை வெட்கப்படுத்த மாட்டாரு. உங்க முகம் செத்து போகாது. நீங்கள் உயிரோடு இருக்கும்படி, நீங்கள் உயிரோட்டம் உள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்போதும் ஒரு பிரகாசம் உங்க முகத்துல வீசிக்கிட்டே இருக்கும். என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும், அவ்வளவுதான். அதனால தான் 31வது அதிகார நீதிமொழிகளில் கடைசியில பார்த்தீங்கன்னா 30-31 வசனத்துல பார்த்தீங்கன்னா, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். ஆகவே அழகு, தோற்றம், பொழிவு இவைகளை விட நம்முடைய முகத்திற்கு அழகு சேர்ப்பது எதுன்னு கேட்டா கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான். அதைத்தான் அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. இப்போ உங்க முகம் செத்து போன முகம் போல இல்லாம இருக்கணும்னா அன்பானவர்களே, முதலாவது நீங்க விசுவாசிக்கணும், அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும்படி நீங்கள் அவரை விசுவாசிக்கணும். இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு பயந்து நீங்க வாழணும். மூணாவது அந்த எசாயா 29:24 இறுதி வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னா, முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். முகம் பிரகாசமா இருக்கணும்னா பிரகாசமான வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும். நீ பாருங்க, நல்ல வசனத்தை மனப்பாடம் பண்றவங்க, வசனத்தை தியானம் பண்றவங்க, வார்த்தையை கேட்கிறவங்க, அவங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் பிரகாசத்தோடு வச்சிருப்பார். இன்னைக்கு அருமையான ஒரு சகோதரி வனிதா என்ற அன்பு சகோதரி ஊட்டியிலிருந்து பேசினாங்க. ஒரு நாள் மிஸ் பண்ணுறதில்லை, உங்களுடைய வார்த்தையை நான் தொடர்ந்து கேட்பேன். அவங்கள்ட்ட பேசும்போதே வசனத்தின் மேல் தாகமுடையவர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர்களுக்காகவும் அவருடைய கணவருக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக, அவர்களை நான் பார்த்ததில்லை, தொலைபேசியில் தொடர்பு கொள்கிற தேவ பிள்ளை தான். ஸோ அந்த அன்பு சகோதரி பேசும்போது வசனத்தில் அவர்களுக்கு இருக்கிற தாகத்தை நான் பார்த்து உண்மையாகவே மனசில் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அறியும் போது தேவ வசனத்தை நல்லா வாசிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. பாருங்க, அது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளோட லைஃப்லையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நான் 17 வயசில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய துவங்கினேன். எனக்கு அப்போதெல்லாம் வேதம் தான் துணை. வேதாகமத்தை தொடர்ந்து வாசித்து கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு வசனங்களையும் மனசில் தங்கணும்னு முயற்சி பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் சில மணி நேரங்களாவது இந்த வேதாகமத்துக்கு செலவு செய்கிற நேரத்தை அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வேதத்தை வாசிக்கும் போது, வேத வசனங்கள் எல்லாம் கண்டுபிடித்து குறிப்பெடுக்கும் போது, தியானம் செய்யும் போது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது இந்த அனுபவம், இந்த நேரம் என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பெற்றோர்கள் இது கேட்டுக்கொண்டிருந்தா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இந்த வேதத்தை வாசித்தீங்கன்னா உங்கள் முகம் செத்து போகாமல் இருக்கும் என்பதோடு மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய முகத்தில் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட ரேகை ஓடாமல் அவங்க முகம் எப்போதும் பிரைட்டாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். நான் என்னுடைய முன்னொரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய தாயாருடைய தாயார், அதாவது பாட்டியம்மா, அவங்கள நான் பார்த்ததில்லை. ஆனால் அவர்கள் வேதாகமத்தை முழுவதுமாக படித்து ஒவ்வொரு பக்கத்திலையும் குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்திய பைபிளை சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பார்க்க முடிந்தது. வேதத்தை அவ்வளவு நேசித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது, அவருடைய மகளுடைய வயிற்றிலே பிறக்கிற ஒரு மகன் அவருக்கென்று ஊழியம் செய்வான், தேவனுக்கென்று ஊழியம் செய்வான் என்று அந்த பாட்டியம்மாவுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வேதத்தை தியானிக்கிற ஒரு பாட்டி, வேதத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் மரித்து போனார்கள். இந்த தகவலை என் தாயும் கூட சொல்லவில்லை. ஆனால் நான் இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறவனாக, வேதாகமத்தை சொல்லுகிறவனாக இருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், இதை கவனிச்சிட்டு இருக்கிற பெற்றோர்கள் உபதேசத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, வேத வசனங்களை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் முகம் செத்து போகாது என்பது மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய முகம் கூட செத்து போகாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது போல அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனால் மறந்துடாதீங்க, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறார், உன் முகம் செத்து போவதில்லை. என் மகனே, என் மகளே, சகோதரனே, சகோதரியே, உன் முகம் செத்து போறதில்லை. உன் முகத்தில் கர்த்தர் உயிரோட்டத்தை வைக்க விரும்புகிறார்.
நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன், ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவள், நீ கனப்படுத்தப்பட வேண்டியவள், உயர்த்தப்பட வேண்டியவள். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லும்போது என்னுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது. ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும் போதும் சொல்லுகிறவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, அதை கேட்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. உங்க முகம் செத்து போகாது. பிரதர், சிஸ்டர், நீங்க களிகூர்ந்து மகிழ்வீர்கள். ஜெபிப்போமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Lord, bless them everybody. தேவனே, கர்த்தாவை துதிக்கிறோம். உம்முடைய அன்பு மக்கள் உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய முகம் செத்து போகக்கூடாது, அவருடைய முகம் பிரகாசமாய் இருக்கணும், ஆசீர்வாதமாய் இருக்கணும்னு ஜெபிக்கிறேன். ஏசப்பாவுடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகளுக்கு துணையாய் இருந்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் ஒரு வசனத்தை ஒரு நிமிடம் கேட்கும்படி நாங்கள் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வருகிறோம். அந்த ஒரு நிமிடம் ஒரு வாக்குத்தத்தம் நிபந்தனையோடு கொடுக்கப்படுகிறது. 60 செகண்ட் தான். காலை எழுந்த உடனே அந்த வசனத்தை நீங்க கேட்கணுன்றதுக்காக அனுப்புறோம். இந்த வசனம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா, தமிழில் தேவை என்றால் 9600662466 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் அப்படின்னு மெசேஜ் போடுங்க. ஆங்கிலத்தில் தேவைன்னு சொன்னா 9943921251 என்ற எண்ணுக்கு நீட் ப்ராமிஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆகவே இந்த வசனம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you.